13 வயதில் படிப்பு போச்சு. வீட்டில் ஏழ்மை, தொடர்ந்து பல நாட்களாக பசி, வேலை தேடி தேடி அலுத்து போச்சு. ஒரு நாள் பசியால் மயக்கமடைந்து ஒரு நாடக மேடை கொட்டையின் வாசலில் அமர்ந்திருந்தான் ஒரு இளைஞன். அங்கு நாடகம் பார்க்க வந்த ஒரு செல்வந்தர் அங்கு குதிரையை நிறுத்திவிட்டு, இங்கே கட்டி வைக்கும் குதிரைகள் எல்லாம் காணாமல் போகிறது, இந்த குதிரையை பார்த்து கொள்வாயா என்று கேட்டான். பார்த்து கொண்டால் உனக்கு பணம் தருகிறேன் என்று சொன்னார் அந்த பணக்காரன். அந்த சிறுவனோ, ஓஹோ, நமக்கு வேலை இல்லாமல் ஒரு வேலை கொடுத்து இருக்கிறார்கள் என்று பணிந்து வணங்கி செய்கிறேன் என்று சொன்னார். இந்த நாடகம் பார்க்க உள்ளே போய் சென்று வருவதற்குள் இந்த சிறுவன் அந்த குதிரையை சுத்தம் செய்து அழகுபடுத்தி அதற்கு புற்களை வெட்டி போட்டு பாதுகாப்பாக வைத்திருந்தான். அந்த தம்பதிகளோ வெளியே வந்து பார்க்கின்ற போது தன் குதிரை தானா என்று ஐயமுற்று, மிகச் சிறப்பாக செய்து பாதுகாத்து வைத்தாய் என்று எதிர்பார்த்து சில்லறை விட பணத்தை அதிகமாக கொடுத்தான். அதை பற்றி கொண்டு உளமகிழ்ந்தான். மறுநாள் நாடகம் பார்க்க வருபவருக்கெல்லாம் குதிரையை பாதுகாப்பாக வைத்திருந்தான் அந்த இளைஞன். பின்பு அவன் வேலை அதிகமாக ஒரு குதிரை லாயத்தை அமைத்து குதிரைகளை பாதுகாத்து அதற்கு ஆளை போட்டு நியமித்தான். அதோடு நிற்கவில்லை அந்த இளைஞன். அந்த நாடக கொட்டாயை சென்று நாடகத்தை பார்த்து களிப்புற்று பின்னாளில் இலக்கிய மேதையாகி விட்டான். அவர்தான் ஷேக்ஸ்பியர். அப்படி உலக புகழ் பெற்ற இலக்கிய மேதையாக ஷேக்ஸ்பியர் மனிதராக திறந்தார். ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு நண்பர்களே, மனிதர்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் நல்ல நேரம் வரும். வருகின்ற சந்தர்ப்பத்தை மட்டும் கெட்டியாக பிடித்து கொண்டால் குதிரைக்காரனும் குபேரனாகி விடலாம். வாய்ப்புகளை நழுவ விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.